ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை, நாளைய தினம் புரட்டாசி மாதத்தோட முதல் நாள். நிறைஞ்ச பௌர்ணமியோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு சொம்பு தண்ணீரை நீங்கள் உங்கள் வீட்டோட நிலைவாசலில் வைக்கிறது மூலயமா பெருமாளோட கடாட்சம் உங்கள் வீட்டில் ஏற்பட்டு பணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அது என்ன தண்ணீர் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புரட்டாசி மாதம் அப்படின்னு வந்துட்டாலே கட்டாயம் அது பெருமாளுக்குரிய மாதம் தான். பொதுவாகவே சனிக்கிழமையில தான் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை மட்டுமல்ல, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே பெருமாளுக்கு உகந்த நாட்கள். இந்த நாள் அந்த நாள் அப்படின்னு இல்லாமல் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் பெருமாளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வழிபாடு செய்யலாம், நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம். வாழ்க்கையில் பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க தொடர்ந்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வர்றது மூலயமாவும் வழிபட்டு வர்றது மூலயமாவும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல இன்னல்கள் நீங்கும். புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடிய நாளைய தினம் செப்டம்பர் 17 பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு விசேஷம் இருக்குது. நிறைஞ்ச பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உகந்த நாள். நாளைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை, பரிகார முறை எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்கும். எல்லா கடவுளோட அருளையும் நீங்கள் ஒரு சேர பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாளைய தினம் நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் சந்திக்க போகிறீங்க. தூங்கி எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பெருமாளோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி துளசி இலைகள், துளசி மாலை வச்சு வழிபாடு செஞ்சுடுங்க. அதே நேரம் உங்கள் வீட்டோட நிலைவாசல் படியில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த சொம்பு தண்ணீரை தயார் செஞ்சு தினமும் புரட்டாசி மாதத்தோட எல்லா நாட்களும் வீட்டோட நிலைவாசலில் வச்சுக்கிட்டே வர்றது மூலயமா இந்த மாதம் முழுக்க பெருமாளோட அனுகிரகம், பெருமாளோட கடாட்சம் உங்கள் வீட்டில் தானாகவே வந்துடும். பெருமாளோட கடாட்சம் வந்துட்டாலே அந்த இடத்துல மகாலட்சுமியோட அம்சமும் வந்துடும். அது மூலயமா பொருளாதார சம்மந்தப்பட்ட பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். சின்னதாக ஒரு சொம்பு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த சொம்பு நிறையிற அளவுக்கு தண்ணி நிரப்பிக்கோங்க. அதில் முக்கியமாக சில பொருட்கள் நீங்கள் சேர்க்க போகிறீங்க. முதல் பொருள் என்ன அப்படின்னா, கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை தூளாக்கி நசுக்கி அதில் கலந்துக்கோங்க. பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பொருள். பெருமாளோட எல்லா வழிபாட்டிலையும் இந்த பச்சை கற்பூரம் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. அப்படி இருக்கும்போது சின்னதாக ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நசுக்கி அந்த சொம்பு தண்ணியில் கலந்துருங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு துண்டு ஏலக்காய், இது 2 பொருள் போட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணீரோட மேல் பகுதியில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு துளசி இலைகளை பறிச்சுட்டு அந்த தண்ணீர் மேலே பரப்பி வச்சுடுங்க. அவ்வளவுதான். புரட்டாசி மாதம் பிறந்த உடனே நாளை காலைல தூங்கி குளிச்சுட்டு உங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நிலைவாசலில் வீட்டுக்கு வெளிப்பக்கமாக வீட்டில் தினமும் வாசலில் நிலைவாசலில் விளக்கு எங்கே ஏற்றுவீங்களோ அந்த இடத்துல இந்த சொம்பு தண்ணீரை இந்த 3 பொருட்களை கலந்து வச்சுடுங்க. நாளைய தினம் இந்த தண்ணீரை வைக்கிறீங்க அப்படின்னா மறுநாள் அந்த துளசி இலைகளை கால் படத்தில் போட்டுட்டு அந்த தண்ணீரை வீட்டு நிலைவாசல் தெளிக்கும் போது அதையும் சேர்த்து தெளித்து விட்டுருங்க. இது மாதிரி மாதத்தோட ஒரு நாளும், இந்த புரட்டாசி மாதத்தோட ஒரு நாளும் செஞ்சுட்டு வர்றது மூலயமா பெருமாளோட அனுகிரகத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். புரட்டாசி மாதத்துக்கான வழிபாட்டை இந்த சொம்பு தண்ணீரை நிலைவாசலில் வைக்கிறது மூலயமா புரட்டாசி மாதத்தோட முதல் நாளே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. கண்டிப்பாக பெருமாளோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.